வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல களத்துல யார் முந்தி போகிறா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாட்டு வாக்கு சேகரித்துட்டு வராங்க. அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் சொல்லி நாங்க வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கைகளையும் கொடுத்து தேர்தல் பரப்புரையில பயங்கர பிஸி ஆயிட்டு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அந்த வகையில 234 தொகுதிகளிலும் தனிச்சு போட்டி போடுகிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்போ மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துட்டு அதுல இருந்தே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருத்தணியில சாமி கும்பிட்டுட்டு பரப்புரையை தொடங்கினாங்க. ஆரம்பத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு குறிப்பா ஒரு 2-3 நாள் வந்து கூட்டம் வந்து இருந்தது. எப்பவும் இருக்க போல இருந்தது, நார்மலா இருந்தது. அதற்கு பிறகு அண்ணனுடைய அந்த கருத்துக்களை வந்து பேசும்போது அண்ணனுடைய கருத்துக்களை வந்து இணையதளங்கள்ல பரவ பரவ அண்ணனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும், அதாவது காலையில இருந்து மாலை வரைக்கும் அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதியாட்டு அந்த ஒரு தொகுதியில உள்ள இடங்கள்ல போயிட்டு வாகன பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அதற்கு பிறகு வந்து இரவு வந்து பொதுக்கூட்டம் ஒரு சின்ன பரப்புரை கூட்டம் மாதிரி வச்சு அங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி வந்து எல்இடி ஸ்கிரீன்ல அவர்களுடைய கொள்கைகளை வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. அந்த அவர் வந்தா நாம் தமிழர் கட்சி வந்தா ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கறத பத்தி அவருடைய தற்சாப்பு பொருளாதார கொள்கை, அதாவது ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி, அப்புறம் வந்து என்னெல்லாம் செய்வோம் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி தெளிவாட்டு மக்களுக்கு புரியக்கூடிய வகையில வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டிட்டு இருந்தது வந்து பெரிய வரவேற்பை பெற்றது. அதனால சீமான் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து தன்னெழுச்சியாட்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறைய மக்களிடையே பிறக்க ஆரம்பிச்சது. காரணம் வந்து உண்மை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணம். மற்றவர்கள் எல்லாருமே போலியான தேர்தல் வாக்குறுதிகளையும் போலியாவே நடந்துட்டு வராங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரிதான் தேர்தல் அரசியல் தான் அவங்க பண்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து மக்களுக்கான அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ இப்போ கடந்த ஒரு வாரமாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே, அதாவது சீமான் அவர்கள் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி அவர்கள் அந்த வேட்பாளர்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே பயங்கர வரவேற்பு, பயங்கர கூட்டமா தான் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாம் வாய்ப்பிழந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுது? அதாவது நம்ம எவ்வளவோ காசு கொடுத்தும், எவ்வளவு முயற்சி செய்தும், எவ்வளவோ ஏமாற்றியும் இந்த மக்களை வந்து இப்போ அவன் வந்து சீமான் வந்து அவன் பக்கம் திருப்பிட்டு இருக்கானே, இது எப்படி சாத்தியப்படுது? அப்போ இனி நம்மளுடைய கதை முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரணம் உண்மை, நேர்மை, அந்த அண்ணன் ஏற்றுக்கொண்ட கொள்கை, கருத்து, அதாவது உண்மையை பேசுறார், சத்தியத்தை பேசுறார். அதனால வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு மக்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் திரும்புறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் முடிஞ்சு போனதான். இனி அது விஜய் அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, விஜய் அவர்களுடைய கதை முடிஞ்சு. ஏன்னா அவர் மக்களுக்கானவர் இல்லை அப்படிங்கறத வந்து மக்கள் வந்து உணர்ந்துக்கிட்டாங்க. இந்த விஜய்க்காக கூவாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் நான் தான் விஜய் விஜய் விஜய்னு கூவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இப்ப கத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் விஜய் வந்த பிறகு வந்து கொஞ்சம் பேர் போனாங்க, திரும்பினாங்க. அந்த கும்பல், அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் சரி சரியில்லை, இவன் வந்து மக்களுக்காக வரல, இவன் ஏதோ ஒரு அவன் தேவைக்காக தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் நம்ம வந்து களத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். நிஜத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் பார்க்கிறோம். ஒவ்வொரு கூட்டங்களையும் திமுக கட்சி கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் கூடுது, அண்ணா திமுக கட்சி கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் கூடுது, தவைக கட்சி வந்து கூட்டம் கூட்டுறாங்க. 300 ரூபா கொடுத்து கூட்டுறதாட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாமே விஜய் அவர்களை வந்து ஃபாலோ பண்றது காரணம் வந்து காசு கொடுத்து அவர்களை விஜயை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதாட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நேற்று காணொலி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இப்போ அவங்க அந்த பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்யற விதங்கள் எல்லாமே பார்க்கும்போது அது உண்மைதான் தோணுது. ஏன்னா அவரு திறந்தாலே விஜய் திறந்துட்டாரு, காரு கதவை அடைச்சா விஜய் கதவை அடைச்சிட்டாருன்னு போடுறாங்க. இதெல்லாம் அவசியமா? அப்போ இதுக்கு காரணம் என்ன? காசு வாங்கிட்டு அவங்க கூவுறாங்க. இதுதான். அப்போ உண்மையாக நேர்மையாக போயிட்டு இருக்கிற களத்துல முந்தி கிராஃப்ல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஏறி போயிட்டு இருக்குது. இப்ப டாப்ல இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதற்கு பிறகு ஏடிஎம்கே, டிஎம்கே ரெண்டுமே ஈக்குவலா தான் இருந்துட்டு இருக்குது.
தமிழக வெற்றி கழகம் கடைசியில கிடையாது. அது இன்னும் உள்ளே வரல. அந்த லிஸ்ட்ல அந்த கதையில தான் இருந்துட்டு இருக்குது. என்ன அவங்களே களத்துல இல்லையே. களத்துல இருக்கிறவங்க கிட்ட தான் நாங்க பேசுவோம், களத்துல இல்லாதவங்க கிட்ட நாங்க பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அவரே களத்துல எல்லாம் போயிட்டாரு கடைசியில. வெயில் ஒத்துக்காது போல இருக்குது. ஏன்னா அடுத்தல சினிமா நடிக்கணும் இல்லையா? கை காலெல்லாம் மூஞ்சிலாம் கருத்து போச்சுன்னா சினிமா நடிக்க முடியும். எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் அது காட்டி கொடுத்துரும். அப்போ கொஞ்சமாவது கலர் இருந்தாதான் வந்து பாப்பாங்க மக்கள் வந்து விஜய். அதனால வந்து அவர் வெயில்ல வர முடியாரு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தேன். விஜய் யாருக்காக வேலை செய்யறாரு, விஜய் வந்து வெயில்ல வரமாட்டாருன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். யாருமே நம்பல. நான் சொல்றதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பனகுடியில போட்ட அந்த கூட்டம், நாகர்கோயிலுக்கு கன்னியாகுமரி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் போன கூட்டம், இப்போ ஆலங்குளம் அந்த அம்பாசமுத்திரம் அந்த சைடெல்லாம் வந்த கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அப்பா தூத்துக்குடி கூட்டம், திருநெல்வேலி கூட்டம்லாம் மயிர் சிலிக்க வச்சிருச்சு. கூட்டம் இல்ல, மாநாடு. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் போகக்கூடிய இடங்கள் பூராமே மாநாடா தான் மாறிட்டு வருது. அப்படிதான் டாப்ல போயிட்டு இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி டாப்ல போயிட்டு இருக்குது. நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, வருது இல்லையா? இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பல ஆண்டுகளா 50, 55 வருஷமா பல தேர்தல் பார்த்திருப்பீங்க. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு சிறப்பா இருக்கும். இன்னும் காரைக்குடியில கடைசி 4 நாட்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, யாருமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சம்பவம் நடக்க இருக்குது. அதற்கு தயாராகிட்டு வர்றாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து. கடைசி 4 நாள்கள் காரைக்குடியில மொத்த உலகமே காரைக்குடியை தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு திட்டங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலதான் போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு. மே மாசம் 4ஆம் தேதி தான் தெரியும் ரிசல்ட்ல. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.